அவன் தூக்கிக்கிட்டு நடக்கிறேன்னு சொன்னானா இவ சரின்னு சொல்லி கம்முன்னு இருந்தாலாம். ஏய், என் பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா யாரடி பதில் சொல்றது? உன்னை தூக்க முடியாம படியில போட்டு அப்படியே முதுகெலும்பு உடைஞ்சிருந்தா அப்புறம் என் பிள்ளைக்கு என்னடி ஆயிருக்கும்? என் புள்ள வழுக்கி விழுந்து உன்ன மாதிரி கை கால் உடைஞ்சு வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தா அப்ப நிம்மதியா இருக்கும்ல உனக்கு? மகேஷ், இத பார்த்தா சின்ன பசங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியல. மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கொடம் கொடமா கொட்டி தீக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்படி நடுவுல எதையாவது பேசி பேசிதான் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ பேசாம உன் வன்மத்தை கக்கிடு. இல்லம்மா, பிள்ளைங்களுக்கு பொறுப்பா அட்வைஸ் பண்ணுன்னு சொன்ன. பண்ணு பண்ணு. சரவணா, என்னப்பா அது? நீ எதுக்குப்பா இவ்வளவு தூக்கிக்கிட்டு குளத்துல இறங்குன? நீ எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்படுற? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அம்மா வந்திருப்பேன்ல. என்னது? நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு குளத்துல இறங்கி இருப்பேன்னு சொல்றியா? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அம்மா, பூங்குடி வேண்டுதல் வச்சுட்டா நாளைக்கு பரீட்சை வேற வருது, அதுக்குள்ள நிறைவேற்றி வைக்கணும்லம்மா. படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி இன்னும் அவ உன்னை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறான்னு தெரியல. அம்மா, அவ நல்லா படிக்கிற பொண்ணுமா, அவ ஆசைப்படுறபடி நல்லா படிக்கட்டுமேமா. நான் அவளை படிக்க வேணான்னு சொல்லவே இல்லையே, அதுக்காக உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறாளேப்பா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அம்மா பூங்குடி, இரு வந்துடுறேன். அம்மா ஒண்ணு இல்லம்மா. பேசாதப்பா, வா உட்காரு. அம்மா உட்காரு உட்காரு. கைய காட்டு. என்னம்மா? என்னப்பா? பரவாயில்லம்மா. என்னப்பா அது? வலிக்குதா? பார் சரவணா, பூங்குடிய படிக்க வேணான்னு நான் சொல்லவே இல்லை. உன்னை பரிகாரம் செய்ய வேண்டான்னு நான் சொல்லல. எதை செய்யறதா இருந்தாலும் அதை ஒரு அளவோட செய்யணும்பா. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. பாரு, கையெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு. தேனு, அவங்க வெளியே போயிருக்காங்கம்மா. சரி, விரத சாப்பாடுலாம் தனியா எடுத்து வச்சிருக்கல? அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சுட்டாங்கம்மா. இது சரவணன் அண்ணனுக்கும் அன்னைக்கும், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும். சரி இரு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. சரவணா, இந்தா சாப்பிடு. சரவணா சாப்பிடுப்பா. இல்லம்மா, நானும் பூங்குடியும் அப்புறம் சாப்பிடுறோமே. ஏன்பா இப்ப என்ன? இல்லம்மா, அவளால டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. சரிப்பா, அவ அப்புறம் சாப்பிட்டும், நீ சாப்பிடு முதல்ல. அம்மா, சரவணா சாப்பிடுவியா மாட்டியா? ஆம். உன் பொண்டாட்டிய மட்டும் இல்லப்பா, குடத்தையும் சேர்த்து தூக்கியிருக்க. 108 தடவை மேல ஏறி ஏறி இறங்கியிருக்க. சரவணா, நீ இந்த அப்பா முதல்ல சாப்பிடணும். அம்மா, என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்கல்ல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. ஆமாப்பா, என் புள்ள மேல எனக்கு பாசம்தான், என் புள்ள மேல எனக்கு சுயநலம் தான். அதுக்கு என்னப்பா பண்றது? சாப்பிடு. சாப்பிடுப்பா. அம்மா,
அம்மா கொடுங்கம்மா. பூங்குடி இந்தா. சரவணா, அம்மா என் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே அவ்வளோ பாசமா சாப்பிட சொன்னீங்க. அதே அக்கறையை நானும் பூங்குடி மேல காட்டணும்ல. அவ கால் உடைஞ்சு நடக்க முடியாம இருக்காமா, விரதம் இருந்து பட்டினி கிடக்குறாமா. அவ்வளவுதாம்மா முதல்ல பார்க்கணும். நீ சாப்பிடு பூங்குடி. சாப்பிடு பூங்குடி. நல்லா சாப்பிட்டாதான் தெம்பா இருக்கும். பாத்தியா, இதுக்கு நீ அவங்கள சும்மாவே விட்டுருக்கலாம். உன சாப்பிடு சாப்பிடுன்னு பிடிவாதம் பிடிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல. சரவணா, ஆ? நீயும் வரதா இருந்திருக்க. நீ சாப்பிடு பூங்குடி. நீயும் சாப்பிடு. இந்தா. நல்லா இருக்குல்ல. அகேசு, புருஷன் பொண்டாட்டின்னா இப்படித்தான் இருக்கணும். பார்க்கறல்ல, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சின்ன பசங்க கிட்ட இருந்தாவது கத்துக்க. ஏன் உங்களுக்கு ஊட்டி விடணுமா? ம்? இந்தா போதுமா? சரவணா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரி. ராஜேஷ், அக்கா ரூம்ல கொண்டு போய் விட்டுரு. காரை ரெடி பண்ணி பக்காவா வைக்கணும். நாளைக்கு காலையில பூங்குடி கார்ல தான் காலேஜ் போகணும். ஓகேவா? சரி, நாங்க பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போங்க. போ பூங்குடி. சரி. மா கை கழுவிட்டு வந்துடுறேன். மா, என்னம்மா உன் மருமகள நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்திருக்கேன் தெரியுமா? ஒரு ஓட்ட சைக்கிள்ல காலேஜுக்கு வருவா. அதுக்கப்புறம் உன் புள்ள புல்லட்ல கூட்டிட்டு வந்து விடுவான். நாளைக்கு கார்ல போறாளாம்.